பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரும் மசோதாவை லோக்சபாவில் மத்திய அரசு கொண்டு வந்தது. பெண்கள் இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தும் வகையில் அனைத்து மாநிலங்களுக்குமான லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்தி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டது. இதன் மூலம் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது என மத்திய அரசு தெள்ளத் தெளிவாக கூறிய பிறகும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அதை ஏற்க மறுத்தன. இது தொடர்பாக லோக்சபாவில் நடந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்தார். அப்போது காங்கிரஸ் மூத்த எம்பி KC வேணுகோபால் அமித்ஷாவுக்கு சவால் விடும் வகையில் கேள்வி எழுப்பினார். அனைத்து மாநிலங்களுக்கும் 50% இடங்களை அதிகரிப்பதாக கூறும் நீங்கள் அதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க தயாரா என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமித்ஷா, சபாநாயகர் அவர்களே, சபை நடவடிக்கையை 1 மணி நேரம் மட்டும் ஒத்திவையுங்கள். நான் என் அலுவலகத்திற்கு சென்று இதுகுறித்த சட்டப்பூர்வ ஆவணங்களை தயார் செய்து விடுகிறேன். வேணுகோபால் கேட்டது போல் தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதை உறுதி செய்யும் வகையில் அரசின் அதிகாரப்பூர்வ ஆவணத்தை இங்கு வெளியிட தயார். நான் அப்படி செய்தால் எதிர்க்கட்சிகள் எந்த ஆட்சேபனையுமின்றி இந்த மசோதா நிறைவேற ஆதரிக்க தயாரா? நாங்கள் பொய் சொல்லவில்லை, எதையும் மறைக்கவில்லை. அனைவருக்கும் சமமான எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் எண்ணம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்றார். அமித்ஷாவின் அதிரடி பதிலை சற்றும் எதிர்பாராத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூச்சலிட்டு அவரை மேற்கொண்டு பேச விடாமல் தடுத்தனர். அப்போது குறுக்கிட்ட சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ், பாரதிய ஜனதா அரசு பெண் ஒருவரை பிரதமராக நியமிப்போம் என எழுதி கொடுத்தால் கூட நாங்கள் அதை நம்ப தயாரில்லை என்றார். பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்துவதாக கூறுவதற்கு ஆதாரம் தரும்படி காங்கிரஸ் எம்பி கேள்வி எழுப்பினார். அதற்கு சட்டப்பூர்வமாக ஆவணத்தையே வெளியிடுவதாக அமித்ஷா கூறியதும் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த சமாஜ்வாதி தலைவர் உடனே பல்டி அடித்தார். பாரதிய ஜனதா என்ன செய்தாலும் நாங்கள் நம்ப தயாரில்லை என கூறி இறுதியில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக ஓட்டளித்து மகளிருக்கு அதிகாரம் வழங்கும் நடவடிக்கையை அமல்படுத்த விடாமல் எதிர்க்கட்சிகள் தடுத்து நிறுத்தின. இதில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. Last minute, yesterday onwards, when the bill introduced itself, entire opposition demanding we want this to be in the legislation. Number 2, the constitutional protection of the delimitation to the states, number of the seats in the state should be protected. We are asking the Home Minister whether are you ready to dealing the delimitation process along with the women reservation, number 1. Number 2, if you are ready to include the number of seats in each state by legislation by 50%, these 2 things, are you ready? मान्यवर वेणुगोपाल जी ने 2 चीजें करी कि एक तो 50% आरक्षण और 50% सीटें बढ़ाई जाएगी, उसको बिल में शामिल करने के लिए ऑफिशियल अमेंडमेंट लाने के लिए तैयार हो? हाँ जी, मैं तैयार हूं। एक सेकंड, अब नहीं होता भाई, बैठ जाओ, दूसरा भी बताता हूं। मान्यवर, 1 घंटा आप सदन स्थगित कर दीजिए। 1 घंटे में मैं मेरा ऑफिशियल अमेंडमेंट मेरे पास में तैयार है, जेरोक्स कराकर सभी सदस्यों को सर्कुलेट कर दूंगा, क्योंकि हमें 50% सीट बढ़ानी है, हमें कुछ छुपाना नहीं है, हमें कोई चोरी करनी नहीं है, तो हम कर देंगे।